ஹாய் ஆல், வெல்கம் டு கேகேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ்ஷு, சைட் டிஷ் வெரைட்டி. கேப்சிகம் வச்சு உசிலி பண்ணுறது. ஜென்ரலாக உசிலினாலே நம்ம துவரம் பருப்பு போட்டு பண்ணுறது தானே. இன்றைக்கி நான் எந்த பருப்பு வச்சு டிஃப்ரெண்ட்டான உசிலி பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப நியூட்ரிஷியஸான ஒன்று. இதை நீங்கள் சாப்பாட்டுக்கு பதில் ஒரு பவுல் சாப்பிட்டு ஒரு மீலுக்கு சப்ஸ்டியூட்டாகவே வச்சுக்கலாம். அவ்வளோ நமக்கு புரத சத்து எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. வாங்க இப்போது கிச்சனுக்கு போகலாம். இந்த மாதிரி கடைகளில் கேட்டிங்கன்னா உடச்ச பாசிப்பருப்பு கிடைக்கும். இது இப்போ நான் ஒரு அழகாக எடுத்திருக்கேன். இது நல்லா அலம்பிட்டு ஒரு 2 to 3 hours ஊற வச்சா போதும். 4 to 6 hours நல்லா ஊறிடுச்சு. 4 hours போதும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா இதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியே ட்ரெயின் பண்ணிவிடுவோம். இதில் நிறைய இந்த தோலி வரும். இது உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் எடுத்துருங்க. பட் இதோடு சேர்த்து போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை, நல்ல ஃபைபர் கண்டென்ட் தான். ஸோ இதை நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணிக்கோ. கூட தண்ணி இல்லாமல் மிக்சியில் போட்டுட்டு ஒரு ஹாக்கு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி இன்னொன்று வேணால் கூட சின்னதை ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு பெருங்காய பொடி நம்மக்கிட்ட இருக்கும்ல, அது கண்டிப்பாக இதில் போடணும். கிரைண்ட் பண்ணும்போதே போட்டுருங்க. அப்புறம் உப்பு. தண்ணியே ஊற்றலை பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஊறினதுனால அந்த தண்ணியே போதும். இப்போ இது என்ன பண்ணுங்கள், நான் அடுப்பில் இந்த மாதிரி இட்லி தட்டு வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் தடவி வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு இது இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ஒரு 10 minutes ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். 10 minutes ஆகிடுச்சு. இப்போ பார்ப்போம். பாருங்கள், நல்லா உப்பி வெந்திருக்கு. இப்படி ஏதாவது கத்தி இது மாதிரி ஸ்பூன் அதாவது விட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருக்குல்ல, இது போதுங்க. இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே கவர் பண்ணி நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் என்ன பண்ணுறேன். எடுத்துருக்க பருப்பு குவான்டிட்டிக்கு 2 பெரிய சைஸ் குடமிளகா தேவைப்படுது. நான் எடுத்துக்கிறேன். நல்லா அலம்பிட்டு சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த டிஷ்லேயே மொத்தமாக இந்த 2 ஸ்பூன் எண்ணெய் தான். கடுகு நல்லா போட்டுக்கலாம். இது நல்லா கடுகு பொரிச்ச உடனே உளுத்தம்பருப்பு போட்டுட்டு நல்லா ஒரு கருவேப்பிலை ஹேண்ட்ஃபுல் அதையும் போட்டுருங்க. பருப்பு நல்லா செவந்துடுத்து. இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்ச காலிஃப்ளவரை செய்யலாம். ரொம்ப குக்கிங் டைம் இதுக்கு லெஸ் தான். ஒரு 2 வதக்கி அப்ராக்சிமேட்லி ஒரு 3 minutes வதக்கினா போதும். கொஞ்சமாக உப்பு இப்போ சேர்த்துக்கிறேன். உப்பு ரொம்ப கம்மியாக போடுறோம், ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த பருப்பில் உப்பு போட்டு அரைச்சிருக்கோம். இது ஒரு 2 minutes வதங்கின அப்புறம் நம்மளோட அந்த பருப்பை உதித்து எடுத்துகிட்டு வந்துடுறோம். இந்த கேப்சிகம் ஒரு 2 minutes குக் ஆனால் போதும். என்ன ஆகும்னா, இப்போ ஒரு கொஞ்சம் குக்காக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அந்த பருப்பு போட்டோன்னா குக் ஆகும். ரொம்ப விட்டுட்டோன்னா இதோட அந்த உரு தெரியாமல் போயிடும். அதாவது கேப்சிகம் இருக்கிறதே தெரியாமல் ரொம்ப வெந்துடும். அதனால் இது பாயிலில் இருக்கும்போதே நம்ம அந்த பருப்பை சேர்த்துட்டேன். இப்போது இதை நல்லா கலந்து கொடுப்பேன். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க அண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. யூஸ்வலாக இந்த கேப்சிகம் நம்ம இந்த நார்த் இண்டியன் டிஷ்ஷஸ்ஸு இல்லைன்னா ஏஷியன் டிஷ்ஷஸ் பண்ணுறதுல தான், ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி டிஷ்ஷஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இது ட்ரெடிஷ்னலாக இந்த உஸ்லி பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் சாம்பாரில் கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போது இதை ஒரு 2 to 3 minutes குக் பண்ணலாம். பாருங்க, இன்னொரு 2 minutes போட்டு நான் கலரி இருக்கேன். ஆல்மோஸ்ட் ரெடி நம்ம சைட் டிஷ். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பராக வந்திருக்கு இந்த அவுட்புட்டு. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது, நியூட்ரிஷியஸான ஒரு சைட் டிஷ். நான் இப்போ குடமிளகாவில் பண்ணியிருக்கேன். இது குடமிளகாவில் மட்டும்தான் நீங்கள் பண்ணணுன்றதில்ல. இந்த மாதிரி பருப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஈவன் புடலங்காவில் பண்ணால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது எதுக்குன்னா, நான் சொன்ன மாதிரி புரத சத்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒரு மீலுக்கு சப்ஸ்டியூட்டாக இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே இதில் நம்ம பருப்பு உஸ்லி பண்ணி சாப்பிட்றத விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கலர் கோஆர்டினேஷனுக்காக தான் நான் இது கேப்சிகம் யூஸ் பண்ணேன்.
அப்படி இல்லைன்னா நீங்கள் புடலங்காய் அது கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோட நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.